ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாங்கா பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 16 சாய் அந்த நம்பர் மாங்கா பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து ரொம்ப லிமிட்டையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். பட் இது வந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் அதை விடமே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியாமல் கூட இருந்திருக்கும் நான் சொன்னது. போக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிடும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் அவருக்கு வந்து ஒரு டிசீஸே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது இந்த ஸ்டோரினால். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன். இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 6 வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வால்யூம் 7 கண்டினியூ பண்ணுற அளவுக்கு நம்ம ஆத்தருக்கு வந்து தைரியம் கிடையாது. ஸோ அதனால அவர் அந்த ப்ராஜெக்ட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ வால்யூம் 6ஓட அஃபிஷியலாக முடிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு மாங்கானா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு சாப்டர் வந்து கண்டினியூஸாக போகணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டோரியில் வந்து எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் லைக் எப்படி சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி தானே பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாங்கா ஸ்டோரினாலே கண்டினியூஸாக இருக்கணுமா? பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்டருக்கும் இன்னொரு சாப்டருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சாப்டர் 1ல் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா சாப்டர் 2ல் அதோட கண்டினியூஷன் தானே போகணும். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா போகும். பட் கடைசியில் எல்லா ஸ்டோரியுமே கனெக்ட் ஆகிறது ஒரே ஒரு இடத்துல தான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி. ஸோ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் இல்லாமல் இது ரியல் லைஃபோட சம்மந்தப்பட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வுடன் ஸ்டிக் மாங்கா வந்து நான் போட்டுருவேன். பட் இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள். நடுவில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இப்போ நம்ம சாப்டர் நேம்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ வுடன் ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்டர் 18, 19, 20 எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் 1, ஃபர்ஸ்ட் லவ் 2, ஃபர்ஸ்ட் லவ் 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் நான் இப்போ சொல்கிற இந்த மாங்காவோட பேர் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது அப்படிலாம் இல்லை, ஃபிசிக்ஸ் தெரிஞ்சுனாலே உங்களுக்கு வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருவீங்க. ஸோ ஹெர்ட்ஸ்ன்றது ஒரு யூனிட். ஸோ இந்த யூனிட் யூஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெர்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த சாப்டர் நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 89.60 ஹெர்ட்ஸு, 49.3 ஹெர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு ஸ்டோரியோட இதுவுமே, அதாவது ஸ்டோரியோட டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இதில் எந்த அளவுக்கு ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக்கான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து எங்கே இருக்குதுன்னு நான் வந்து கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டோரிஸ்குள்ளே வந்து சப் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்றுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் குட்டி ஸ்டோரிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மெயின் விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாப்டர் 6 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சாப்டர் 6ல் ஒரு ஓல்டு மேன் காட்டுறாங்க, ஓகேவா? ஸோ அவர் வந்து தூங்குறாரு, கரெக்டாக தூங்குறாரு. அவரோட ஒய்ஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் பெட்டில் படுத்துட்ருக்காரு. ஸோ இதோட இந்த சாப்டர் 6 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. ஸோ அடுத்த சாப்டர் 7ல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க எந்திரிக்கிறாங்களா, அதை பற்றி தான் பார்ப்போம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது நடக்காது. ஸோ வேறு ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து குடிக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறான். லைக் அவனுக்கு வந்து ஏதோ எப்பயும் போல் நார்மலாக இருக்க மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சாப்டர் 6, 7 விட்டு இப்போ வந்து அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். சாப்டர் 40 வந்துடும். சாப்டர் 40ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் காட்டுவாங்க. ஸோ அப்படியே நடுவில் இருக்க இன்பிட்வீன் சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே வேறு கதை தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் 40ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா தூங்கிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதாவது நம்ம வைப்ன்ற ஒரு வேர்டை வந்து டினோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபாக அவருக்கு வந்து அந்த ரூமில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால அவருமே வந்து பார்த்திங்கன்னா படுத்துருக்காரு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து பக்கத்தில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவரோட காதுக்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குச்சி எடுத்து விடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவரோட காதுக்குள்ளேருந்து கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃப்மே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஸோ அப்போ அந்த கை இருக்கு இல்லையா? ஸோ அந்த கையை வந்து பிடிச்சி அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரோட காதுக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாயிலேருந்து கை அந்த உருவங்கள் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்பவுமே பேரநார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க லேட் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடறாங்க. ஸோ அவங்க டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து சொல்லிடுறாரு. ஸோ மொத்தமே ஒரு இல்யூஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பட் இந்த வயசானவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு, திருப்பி அதே விஷயம் தான் நடக்குது. ஸோ அவர் கடைசியாக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, யாருன்னா இதை நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு.
இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா முடியுதா, இதை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஓல்டு மேன் வந்து யாராச்சும் இதை நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழியில் பயங்கரமாக கத்துறாரு. ஸோ அப்படியே இந்த ஸ்டோரி ஸ்டாப் ஆகிட்டு சாப்டர் 7 ஆச்சு இல்லையா. ஸோ அந்த பையன் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கானா. ஸோ அப்படியே சாப்டர் 53 வச்சுக்கோங்களேன். சாப்டர் 53ல் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த பையன் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். ஓகேவா. ஸோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ அப்நார்மலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவன் டக்குனு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா துப்பிடுறான். ஸோ துப்பிட்டு பார்த்தா அவனோட வாய்க்குள்ளே வந்து கிரியேச்சர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. குட்டி குட்டி உருவம்லாம் ஓடுது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அலறி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் மயக்கம் போட்டுறான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு சைக்கோபாத் எழுதின ஸ்டோரி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சாப்டர் 6 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 46.50 ஹெர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சாப்டர் 46 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட நேம் வந்து 46.51 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லிங்க் கொடுக்குறாரு ஆத்தர். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவாகணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்ட்ஸுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டினோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஸ்டோரிஸ். ஓகேவா. ஒரு டாபிக்னு இருந்துச்சுன்னா அதை சப் டாபிக் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து சப் ஸ்டோரிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சரி இப்போ எல்லாமே ஓகே தான், இது வந்து ஏதோ கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மாடர்ன் பீரியட்லேருந்து ஏன்ஷியன்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் உமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் வந்து டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பீரியடில் இருந்த எல்லா உமன்ஸுமே வந்து அவங்களோட ஹேரை டொனேட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடுக்காக வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாரம்பரியமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் போக போக இந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மறந்தே போயிடுது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதில்லை, அதை விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்நார்மலாக வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேக் ஸ்டோரி. ஓகேவா. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சான்னு கூட எனக்கு வந்து தெரியல. பட் இந்த கடவுள்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயமே நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வந்து சொல்ல வராங்க. பட் அந்த முடி டொனேட் பண்ணுறதை விட்டாங்க இல்லையா. ஸோ அப்போலேருந்து இந்த மாதிரி அப்நார்மலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அனிமே ஸ்டோரி. இப்போ நம்ம ரியல் லைஃப் நம்ம ஆத்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ ஆத்தரோட பேர் வந்து மசாக்கி. ஸோ மசாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட ஆத்தர் நேம் வந்து நான் கடைசியாக ரிவீல் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஆத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட பேர் ஐடிபி, இம்யூன் த்ரோம்போசைட்டோபெனிக் புர்புரா. ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸோட ஃபுல் டெஃபினிஷன் உங்களால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அந்த டிசீஸோட டெஃபினிஷன் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி டிசீஸோட நார்மல் தானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி இதை கூட நம்ம வந்து விட்டுலாம், சரி ஏதாவது கோயின்சிடென்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அவர் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் ரொம்பவுமே லோ ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும், ஹீட் வந்து அதிகமாகும் இல்லையா. பட் இங்கே ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் கேஸ், அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக பயப்படுறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் இவர் ஒரு வாட்டி இந்த மாங்காய் எழுதுறதுக்காக பொருள்லாம் வாங்க போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஸ்ட்ரைன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரைனுன்றது காட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை டிமானிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள், அதாவது இந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வைக்கிறார். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்நார்மல் விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம். ஸோ அவர் வந்து எதுவும் சொல்லாமல் இருக்காரு. ஸோ போக போக ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டில் வந்து நெயில் வச்சு கிறுக்கணும்னா ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா. ஸோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டு. ஸோ அந்த சவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டோரினால தான் இந்த மாதிரிலாம் கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்டோரி ரைட் பண்ணுறதே வந்து விட்டாங்க. வால்யூம் 6 முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறதுக்கு இருக்கு. ஸோ எல்லாம் ஓகே ப்ரோ. ஸ்டோரியோட இது இருக்கு இல்லையா, ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா PTSD ரேடியோ. ஸோ போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிவேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலோட இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து ஒரு பேராகவே வச்சிருப்பாரு. ஸோ லிட்டரலாக கொஞ்சம் வந்து பயங்கரமாக ரொம்பவே அப்நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஆத்தரோட க்ரியேட்டிவ்னஸ் வந்து இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் சொல்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.